வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம். பொதுவாக இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், நம்ம விருப்பப்பட்ட கோவிலுக்கு காலையில் ஒரு கோவிலுக்கு போகிறோம், சாயங்காலம் ஒரு கோவிலுக்கு போகிறோம். நம்ம இதை ஒரு சுற்றுலா மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். கோவில் அப்படின்னா என்ன, அந்த கோவிலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கோவில் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் அவ்வளவு தெளிவாக சிந்தித்து ஒவ்வொரு கோயிலையும் கட்டியிருக்காங்க. கோவில் அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய ஆற்றல்கள் அங்கே விழுகிறது. அப்போ கோவில் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் நன்மைகள் தரக்கூடிய புனிதமான இடம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலுக்கு போனால் குணமடைவார்கள். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலுக்கு போனால் குணமடைவார்கள். அது எப்படி அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சிவன் கோவில், முருகன் கோவில், பெருமாள் கோவில், காளி கோயில், விநாயகர் கோவில், இப்படி கோவில்கள் ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது, தனிச்சிறப்பு வாய்ந்தது. 9 நவகிரகங்களும் இங்கு 9 கோவிலாக நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய பழங்கால கோவில்கள் 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்கள். ஒரு சிவன் கோவிலாக இருந்தால் அந்த சிவன் கோவிலில் சூரியனுடைய ஆற்றல்கள், கதிர்வீச்சுகள் அங்கு விழுகிறது. முருகன் கோவில் கட்டும் பொழுது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆற்றல்கள் அந்த கோவில் மேலே வீழ்கிறது. பெருமாள் கோவில் அப்படிங்கிறது புதன் கிரகத்தினுடைய ஆற்றல்கள் அந்த கோவிலுக்கு சேருகிறது. இதை நமது முன்னோர்கள் தெளிவாக சிந்தித்து சரியான இடத்தில் சூரியனுடைய ஆற்றல் சிவன் கோவிலில் விழுகிறது அப்படின்னா அந்த இடத்தை தீர்மானித்து அந்த இடத்துல கோவில் கட்டியிருக்கிறார்கள். பழனி மலையில் முருகன் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் பழனி மலை மீது செவ்வாய் கிரகத்துடைய ஆற்றல் வீழ்கிறது. அங்கு முருகன் கோவில் கட்டினால் அங்கு செவ்வாயுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து நமது முன்னோர்கள் அந்த இடத்திலே கோவில் அமைத்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்யுது. ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் உதாரணமாக சூரியன் கிரகம் வேலையை வாங்கி கொடுக்கும், செவ்வாய் கிரகம் திருமணத்தை அமைத்து தரும், பெருமாள் கிரகம் ஆயுள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இவ்வாறு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான வேலைகளை செய்கிறது. இதில் நாம் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குறிப்பாக என்னுடைய ஜாதகத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களும் 9 வகையான வேலையை செய்யுது. அந்த 9 கிரகத்தில் ஒரு கிரகம் எனக்கு தீமையை செய்யும், ஒரு கிரகம் எனக்கு ஆரோக்கிய பாதிப்பை கொடுக்கும், வண்டி வாகன விபத்தை கொடுக்கும், தேவையில்லாத வம்பு சண்டைகளை கொடுக்கும், வழக்குகளை கொடுக்கும், கடனை வாங்கி கொடுக்கும். அந்த கிரகத்துடைய ஆற்றல் எந்த கோவிலில் உழுகுதோ அந்த கோவிலுக்கு நான் சென்றால் அங்கு எனக்கு பிரச்சனை தான் வரும், நன்மை கிடைக்காது. இது அனைத்தையுமே நம் முன்னோர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம அதை தெளிவில்லாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அப்போ அது எந்த கிரகம் தீமை செய்யுதோ அந்த கிரகத்துடைய ஆற்றல் விழக்கூடிய கோவிலுக்கு நாம் போனோம்னா நமக்கு தீமை கிடைக்கும். இதை நம்ம ஜாதகத்தில் நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது 4, 8, 12 தொடர்பு வச்சுருக்கு. செவ்வாய் கிரகம் 4, 8, 12 பாவ தொடர்பு வச்சுருக்கும்போது நான் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு பிரச்சனை உண்டு. எனக்கு கடன் பிரச்சனை வரும், வேலையில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், நோய் நொடி வரும்.
இது எல்லாம் அந்த ஆற்றல் வழியாக எனக்கு கிடைக்கும். குறிப்பாக நம்ம யாருமே இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் கோவில் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த இடம். அதில் நன்மையும் கிடைக்கும், தீமையும் கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் தீமை செய்தோ அந்த கிரகத்துடைய ஆற்றல் எந்த கோவிலில் விழுகுதோ அந்த கோவிலுக்கு போனோம்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நாம் கண்மூடித்தனமாக எல்லா கோவிலுக்கும் போகிறது அப்படிங்கிறது நமது அறியாமையை தான் அங்கே நமக்கு காமிக்குது. அன்பர்களே, வாசக நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்துடைய கோவிலுக்கு மட்டும் போங்க. என்னை நாடி வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர் அன்பர்களுக்கும் இதைத்தான் நான் முக்கியமாக குறித்து கொடுப்பேன். அவர்களது ஜாதகத்தில் எந்த கிரகம் சிறப்பாக இருக்கிறதோ, ஆயுள் ஆரோக்கியத்தை நன்மை தரக்கூடிய கிரகம், பொருளாதாரத்துக்கு மேன்மை தரக்கூடிய கிரகம், வம்பு வழக்கிலிருந்து விடுதலை தரக்கூடிய கிரகம், கடனிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய கோவிலை குறித்து கொடுப்பேன். அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாடிக்கையாளர் அன்பர்கள் அனைவருக்கும் அவர்களது ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்மை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதோ, ஆயுள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அவரது வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். அனைவரது ஜாதகத்திலுமே 9 கிரகத்தில் ஒரே ஒரு கிரகம் மிகவும் நன்மை தரக்கூடிய கிரகமாக இருக்கும். அந்த கிரகத்துடைய கோவிலை, அந்த கிரகத்துடைய ஆற்றல் எந்த கோவிலில் வந்து வீழ்கிறதோ அந்த கோவிலை நான் குறித்து கொடுப்பேன். அங்கு சென்று வாருங்கள், உங்களது பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி அனுப்புவேன். கோவில் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நாம் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்குள்ளே போனவுடனே சாமியை பார்த்துட்டு உடனே வந்துடணும். 10 நிமிஷம் கூட கோயிலில் இருக்க மாட்டோம். ஆனால் அது மிகவும் தவறு. கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கோவிலில் குறைஞ்சது 3 மணி நேரமாவது அங்கே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கோவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே ரிசீவ் ஆகிறதுக்கான ஒரு வழியை நம்ம செய்யணும். அதனால் எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவிலில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு எந்த வகையான பலன் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போங்க. சுற்றுலா போகிற மாதிரி எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வர்றது அது நமக்கு நன்மை தராது. தீமை தரக்கூடிய கிரகங்கள் ஆற்றல் விழக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் கட்டாயம் பிரச்சனை உண்டு. குடும்பத்திலோ வேலையிலோ ஆரோக்கியத்திலோ ஏதோ ஒரு வகையில் அது தீமையை தரும். அன்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகத்தை கண்டுபிடியுங்கள். அந்த கிரகத்தின் ஆற்றல் விழக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்று வர வேண்டும். ஒரு கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கோவில் இது என தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு மட்டும் நீங்கள் அடிக்கடி சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அனைத்துமே மேம்படும், சிறப்பாக இருக்கும். துன்பம் துயரங்கள் உங்களை விட்டு ஓடி வரும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடி உங்களை அண்டாது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.